இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓட்டப்பந்தயத்திற்கு ஓடுகிற எல்லாரும் ஓடினாலும் ஒருவன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான். இங்கே பெரும் கூட்டமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு கூட்டம் மாத்திரமே. உலக பிரகாரமாக வாழ்கிறவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஓடுகிற ஒரு கூட்டமே, தேவன் காண்பிக்கிற பாதையில் ஓடுகிற ஒரு கூட்டமே, வேதத்தை சார்ந்து வேதம் காண்பிக்கிற பாதையில் ஓடுகிற ஒரு கூட்டமே, தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு கூட்டமே. அநேக ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு சொல்லலாம், அநேகருக்கு நல்ல காரியங்களை குறித்து பேசலாம். ஆனால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் முதலாவது என்னை தகுதிப்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஓடுகிற ஒரு கூட்டமே. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நாம் ஒரு அழிவில்லாத கிரீடமாகிய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்திற்காக ஓடவில்லை. உலகத்திற்காக ஓடி ஒருவேளை இந்த உலகத்திலே பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், பொருளை பெற்றுக்கொள்ளலாம், நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளலாம். இவையெல்லாம் அவசியமாகவும் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே சொல்லுகிறார் பவுல், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும். ஒரு யூதன் யாருக்கும் அடிமைப்பட மாட்டான். அவர் சொல்லுகிறார், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். நான் உலகத்துல மனுஷனுக்கு அடிமையா இருக்க மாட்டேன். ஆனா சுவிசேஷத்திற்காக என்னை யாருக்கு வேண்டுமானாலும் அடிமையாக்கி கொள்ள, என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, என் குணத்தை மாற்றிக்கொள்ள, என்னுடைய பெருமையை மாற்றிக்கொள்ள ஆயத்தம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திலே நமக்கென்று சில கொள்கைகள் இருக்கலாம், நமக்கென்று சில கோட்பாடுகள் இருக்கலாம். எத்தனை கொள்கைகளும் எத்தனை கோட்பாடுகள் இருந்தாலும் பரலோகத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு நாம் நம்மில் மாற்ற வேண்டியவைகளை மாற்ற வேண்டும். நம்மிடத்தில் விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட வேண்டும், பற்றி கொள்ள வேண்டியவைகளை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்வதெல்லாம் பரலோகத்திற்காக. உலகம் ஒரு நாள் முடிந்துவிடும், உலகத்தின் வாழ்க்கை ஒரு நாள் முடிந்துவிடும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிற கர்த்தர். இந்த கால வேளையிலே நாம் சுவிசேஷத்துக்காக, இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்வதற்காக அவன் சொல்லுகிறான் பவுல், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். இந்த மேன்மையான பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையிலே நானும் மாற்றிக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு
தேவனை மாத்திரம், தேவனுக்காக மாத்திரம், தேவனோடு கூட நடக்கிறதை மாத்திரம் என் லட்சியமாக கொண்டு ஆண்டவருக்காக ஓடுவேன். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த காலவேளையிலே சொல்லுவோம், நான் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கான ஓட்டம், உலகத்திற்காக ஓட்டம் அல்ல. நிச்சயம் அல்லாதவனாக ஓடேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாகவும் சிலம்பம் பண்ண மாட்டேன். நோக்கமெல்லாம் பரலோகம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பரலோகத்தை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவரே, எங்களை நாங்களே இழந்து உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.